2,000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னுடன் தொடர்பில் இருந்த 3 பேர் டெல்லியில் சிக்கியதும் ஜாபர் சாதிக் தான் வைத்திருந்த 2 ஐபோன்களையும் சென்னையில் நேப்பியர் பாலம் அருகே உடைத்து வீசியதாக குற்றப்பத்திரிகையில் என்சிபி குறிப்பிட்டுள்ளது. எனினும் கைதான மற்றவர்களின் செல்போன்களில் உள்ள உரையாடலை வைத்து ஜாபர் சாதிக்குடனான தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காகவே திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாபர் சாதிக்கின் குரல் மாதிரி பதிவு செய்யப்பட்டு தடயவியல் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் என்சிபி தெரிவித்துள்ளது. சென்னை ஐஐடியின் மேற்பார்வையில் மைன்க்ரோவ் நிறுவனம் வணிக பயன்பாட்டிற்கான முதல் மைக்ரோ ப்ராசஸரை வடிவமைத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் ஐஐடி இயக்குனர் காமகோட்டி தெரிவித்தார். இந்தியாவோட முதல் செக்யூர் ஐஓடி மைக்ரோ ப்ராசஸர் டிசைன்ட் டெவலப்ட் இன் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் டு இந்த மாதிரியான ஒரு சிப் டெவலப்மெண்ட்டு. அந்த 10-15 பசங்களை வச்சுட்டு இந்த சிப்பை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அது என்னெல்லாம் அந்த சிப்பு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் இவங்க வந்து இந்த சிப்பில் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேசிவ் சக்சஸ், ஒரு இமாலய வெற்றி. இதை இன்னைக்கு முதல் ஈவெண்ட்டாக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். +2 தேர்ச்சி விகிதத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடம் பிடித்தது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளரான கூடுதல் தலைமைச் செயலர் தீரஜ்குமார் கேள்வி எழுப்பினார். மதிப்பெண் குறைவாக பெறும் மாணவ மாணவிகளை கண்டறிந்து 4 மாதம் சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் இதனை செய்யும் வகையில் கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் இருந்து வந்த விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கோவை விமான நிலையத்தில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஒரு பயணியின் பையில் 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.25 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிப்பட்ட பயணியிடம் விமான நிலைய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர். கெட்டுப்போன சிக்கன், கிரில் சிக்கன், மட்டன், சாப்பாடு, சப்பாத்தி குருமா, தோசை மாவு ஆகியவற்றை கொட்டி அழித்ததுடன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். நாடகம் ஊர் பொதுமக்கள் நடித்து அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் விழாவில் வெவ்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் ஒன்று கூடி அரிதாரமிட்டு நாடகத்தை நடத்தினர். எல்லாருமே இந்த வருஷம் நாங்கள் எல்லாம் எங்கே இருந்தாலும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். நாளைக்கு இது சம்மந்தமாக அமுதப்படையில் அன்னதானம்லாம் சமைச்சு போடுவோம். அதில் இந்த குழந்தை இல்லாதவங்கள்லாம் வந்து மடிப்பிச்சையாக எடுத்து அவங்க வேண்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த வருஷத்தில் குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகமாக காண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் இருக்குது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கில் அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவில் சுமார் 200 அடி உயரத்தில் தொங்கியபடி பறவை காவடி எடுத்து பக்தர் ஒருவர் நேர்த்திக்கடன் செலுத்தினார். அம்மன் ஊர்வலத்தை முன்னிட்டு வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வைரிவயல் கிராமத்தில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 15 வண்டிகளும், கரிச்சான் மாடு பிரிவில் 28 வண்டிகளும் பந்தயத்தில் பங்கேற்றன. சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை உள்ளிட்ட மொத்தம் 7 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. வேலூர் தங்க கோயிலின் 32ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற நாராயணி மூலமந்திர மகா யாகத்தில் கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் மற்றும் அசாம் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா பங்கேற்று வழிபாடு செய்தனர். இதையொட்டி நாராயணி பள்ளியில் இருந்து 10,008 மஞ்சள் நீர் குடங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. தாராபுரம் உடுமலை சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் 150 ரூபாய் கொடுத்து வாங்கிய மது பாட்டிலின் உள்ளே பார்த்தபோது அதில் பூச்சிகள் மிதந்து கொண்டிருந்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இதை கொண்டு சென்று டாஸ்மாக் கடையில் காட்டிய போது
அதை பெற்றுக்கொண்ட விற்பனையாளர் வேறு மதுபாட்டிலை மாற்றித் தந்ததாகவும் அந்த வாடிக்கையாளர் கூறினார். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் வயிற்றில் துணியை சுற்றி வைத்துக் கொண்டு கர்ப்பிணிகள் போல நடித்து பிச்சை எடுத்து பயணிகளை ஏமாற்றிய 2 இளம் பெண்களின் மோசடியை பெண் ஒருவர் அம்பலப்படுத்தினார். அவர்களின் வயிற்றில் கட்டியிருந்த சேலையை அந்த பெண் அகற்றிய போது உள்ளே ஏராளமான துணிகளை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. வயிற்றுல துணி வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க. அதை எடு, நிக்காலும் அதை எடுங்க, அதை எடுங்க. நேற்று கடையில எத்தனை பேர் வந்தாங்க, 10 ரூபா கொடுக்குறாங்க. ஏமாத்திட்டு மாசமா இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள துணியை வச்சுட்டு கூட ஏமாத்திட்டு இருக்கிறியா? யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விக்னேஷ் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த நீதிபதி யூகங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யூகத்தின் அடிப்படையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதி கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ரூபாய் தாள்களை கீழே போட்டு கவனத்தை திசை திருப்பி மீன் வியாபாரி ஆனந்தன் என்பவரிடம் 2,45,000 பணத்தை கொள்ளையடித்தவர்களில் ஒருவரை 75 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் கைது செய்து பணத்தை மீட்டனர். ஆந்திராவைச் சேர்ந்த கொள்ளையர்கள் குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்த நிலையில் கீழச்சிவல்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனங்களில் சென்ற 3 பேரை தனிப்படை போலீசார் தடுத்து விசாரித்த போது ஒருவர் பிடிபட்ட நிலையில் மற்ற 2 தப்பினர். இந்தியன் பேங்கில் திருப்பத்தூரை சேர்ந்த ஆனந்த் என்பவர் தனது நகைகளை அடகு வைத்து கடனாக 1,95,000 ரூபா பணத்தை வாங்கி கொண்டோம். வங்கியை விட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு நபர் உங்களது பணம் சிதறி கிடப்பதாக ஒரு ஏமாற்று வேலையை செய்து மேற்படி எதிரிகள் ஒரு வாகனத்தில் இருந்த பேக்கை எடுத்துவிட்டு தப்பி சென்று விட்டார்கள். எனவே இது போன்ற குற்றச் செயல் நடவாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கொடைக்கானலில் மேல்நிலை கிராமங்களில் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. மாலை வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் பூம்பாறை, மன்னவனூர், கிளாவரை உள்ளிட்ட கிராமங்களில் 1 மணி நேரம் மழை பெய்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட திருப்புவனை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட 2 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயின்ற 6 மாணவ மாணவிகளுக்கு சால்வை போர்த்தி காவல்துறையினர் கௌரவித்தனர். மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோருக்கு தலைவாழை இலை போட்டு உதவி ஆய்வாளர் இளங்கோ தனது கையால் உணவு பரிமாறினார். பிரசித்தி பெற்ற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் விழாவின் முதல் நிகழ்வாக இருட்டு தேர் எனும் அம்மன் தேர் வடம் பிடிக்கப்பட்டது. அமாவாசை தினத்தன்று இருளில் இழுத்து வந்த பாரம்பரிய முறையை மாற்றி அரசின் உத்தரவால் பிரதம என்று மாலை 5 மணிக்கு தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிடைமருதூர் அருகே ஆவணியாபுரம், மஞ்சமல்லி, சிந்தாமணி உள்ளிட்ட இடங்களில் பயிரிடப்பட்டுள்ள வெற்றிலை அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் வெப்ப அலையால் சருகாகி காய்ந்து கொட்டுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சிறியதாக இருக்கும் வெற்றிலை கூட பசுமை மறைந்து பழுத்து விடுவதால் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கவில்லை என்று கூறிய விவசாயிகள் மகசூல் இழப்புக்கான உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக QR கோடு அடங்கிய வழித்தட வரைபடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் அறிமுகப்படுத்தினார். QR கோடுகளை செல்போன்களில் ஸ்கேன் செய்தால் ஊட்டியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் சரியான பாதையில் செல்லலாம் என்றும் கூறினார். கஞ்சா வைத்திருந்தது தொடர்பான வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை மே 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
முன்னதாக சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்தபோது அவருக்கு எதிராக பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கண்டன பதாகைகளை ஏந்தியபடி ஏராளமான பெண்கள் திரண்டதால் அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் சுற்று வட்டாரத்தில் கோடை வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் கடந்த 2 வாரத்தில் மட்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான முட்டை கோழிகள் உயிரிழந்ததாகவும் இதனால் முட்டை உற்பத்தி 20% குறைந்துள்ளதாகவும் கோழி பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் கோழிகள் மீது சொட்டு நீர் முறையில் தண்ணீர் தெளிப்பதும் தீவனம் அரைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். கோவையில் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருநங்கை மாணவி அபிதா இளங்கலை உளவியல் படிக்க தான் ஆசைப்படுவதாகவும் ஆனால் தன்னால் மற்ற மாணவ மாணவிகளுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என கூறி தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் சீட் தர மறுப்பதாகவும் கூறினார். நான் ஒரு திருநங்கை மாணவிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பெரிய காலேஜஸ், பேர் சொல்ல நான் விரும்பல, இருந்தாலும் பெரிய காலேஜஸ் வந்து என்னுடைய சீட்டை வந்து நிராகரித்தாங்க. ஒரே ஒரு ரீசன் தான், திருநங்கைங்கிறதுனால. உங்களால் மற்ற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. சென்னையை சேர்ந்த நிவேதா மட்டுமே +2 தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஒரே திருநங்கை என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருநங்கை என்பதற்கான ஆவணங்களை வழங்க தாமதமானதால் கோவை அபிதா மாணவர் என்ற கணக்கில் தேர்வு எழுதியதாக அவரது தாயார் தெரிவித்தார்.